மகளே, மலேசியா அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தீ விபத்து ஏற்பட்டது. பல பல ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு வீடு இல்லாமல் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அப்படி என்னென்னலாம் நடந்திருக்குது, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்னென்னலாம் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு டீட்டெயிலான தொகுப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துடணும். நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறது இருக்கீங்க. ஸோ தயவு கூர்ந்து அப்படி பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம நாட்டிலலாம் இந்த மாதிரி இருக்காது. ஆனால் ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் ஹவுசஸ், தண்ணி இருக்கிற இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு மேலேயே நிறைய வீடுகள் இருக்கிறதெல்லாம் நம்மள பார்த்துருப்போம். ஆனால் இங்கே இந்தியாவில் அப்படி கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஏரியா தான் மலேசியாவில் ஒரு ஏரியா. ஓகே, அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு மேலே ஏகப்பட்ட வீடுகள் இருந்திருக்குது. நிறைய வீடுகள். ஓகே, அந்த சங்கரகான் டிஸ்ட்ரிக்டில் சபன் நார்த் ஈஸ்ட் அப்படின்ற ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் அமைஞ்சிருக்குது. ஓகே, 1200 வீடுகள் அந்த தண்ணி மேலே அமைஞ்சிருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சடனாக வந்து ஹெவி ஹீட். ஸோ சன்னோட ஹீட் இருக்குல்ல, அதிகபட்சமான அங்கே ஹீட் வந்து வரப்போகுதுன்றது ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டின் மூலியமா அந்த இடத்துல தீ பத்துச்சா இல்லை எதனால் தீ பத்துச்சுன்னு ஒரு பக்கம் தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த 1200 வீடு இருக்கிற பகுதியில் சடனாக தீ புதிச்சிருக்கு. மேபி அது காட்டு தீயா இருக்கலாம், அது அப்படியே அந்த ஏர் மூலியமா பரவி வந்து இங்கே எரிஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் விசாரிக்கும் போது அங்கே கேஸ் ஸ்டவ் ஏதாவது வந்து ஆயிருக்கும். ஸோ கேஸ் ஸ்டவ் மூலிமா ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து அப்படியே வந்து அது தீ பத்தி 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 எரிஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வர்றாங்க. அது எல்லாமே ஃப்ளோட்டிங் மரம் உட்டு. இப்போ தண்ணியில் மிதக்கணும்னா என்ன, கல்லில் வச்சு செஞ்சால் தண்ணியில் உள்ளே போயிடும். ஸோ அப்போ மிதக்கணும்னா என்ன பண்ணுவாங்க, உட்டனில் வச்சு தானே செய்வாங்க. அந்த கட்டை இந்த மாதிரி வச்சு தானே செய்வாங்க. அந்த மாதிரி வச்சு அந்த வீடு ஃபுல்லாகவே அப்படி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. எல்லாமே சிமிலராக அந்த ஏரியாவில் கட்டியிருக்காங்க. அந்த இதுதான் தீ பற்றினோடனே ஈஸியாக எரியறதுக்கு வாட்டமாக இருந்திருக்கு. ஸோ அது தண்ணிக்கு மேலே மிதக்கிட்டு இருக்கு. நெருப்பு பற்றினோம் சரு 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 நெருப்பு பரவலாக பரவிட்டு அப்படியே எரிய ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அதில் கிட்டத்தட்ட இது நடந்து உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இன்ஃபர்மேஷன் ஃபயர் சர்வீஸுக்கு போயிது. ஃபயர் சர்வீஸ் வந்து கிட்டத்தட்ட 37 பேர் ஃபயர் ஃபைட்டர்ஸ் வந்து அந்த தண்ணி வாட்டர் டேங்கை வச்சு தண்ணி அணைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஒன்றுமே பண்ண முடியல. அவங்களால கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே பெரும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் தீவிரமாக காற்று வேற வீசுது. ஏன்னா அது பீச்சு இது தண்ணி இருக்கிற ஏரியான்றதால காற்றும் ஹெவியாக அடிக்குது. ஸோ இவங்களால அந்த கடலில் போயிட்டு இதை ஃபயர் இதை வச்சு அதையும் மேனேஜ் பண்ணி தீ அணைக்க ட்ரை பண்ணுறாங்க, முடியல. அவங்க பல மணி நேரம் போராட்டம் பண்ணி இது பண்ணுறாங்க. ஆனால் அதுங்காட்டியுமே அந்த ஃபயர் இப்போ அப்படியே பத்தி 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 தள்ளி 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 ஒன்றுக்கு மேலே போய் கிட்டத்தட்ட மொத்த ஏரியாவும் அப்படியே தீ பிடிச்சி எரியிற அளவுக்கு போய் மொத்த பேரோட வீடுமே மொத்தமாக காலியாக இருக்கு. 1200 பேரோட வீடு காலியாக இருக்கு. 1200 பேரோட வீடு போனது மட்டும் இல்லாமல் அதில் மொத்த கணக்காக இருக்கிற நபர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 9000 பேர். கரெக்டாக எக்ஸாக்ட் நம்பர் வந்து 9007 பேர் அதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ வீடு, அதில் அவங்க சேகரித்து வச்சிருந்த பணம் கணோன்ற மாதிரி எல்லாமே அழிஞ்சு போச்சு. எதையுமே மீட்க முடியல. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அதில் அவங்கள நினச்சி பார்த்தாவே ஒன்றும் பண்ண முடியல. அந்த நிலைமையில தான் இருக்குது. ஓகே, அதை தாண்டி இதை அனலைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஸ்டவ் மூலியமாக தான் இது பற்றி இருக்கும் அப்படின்ற மாதிரி விசாரணையில் தெரிய வருது. ஓகே, இதை தாண்டி இந்த தீயில பாதிக்கப்பட்ட அனைவருக்குமே இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டர் அன்வர் இப்ராஹிம் மலேசியா, அவர் தான் அந்த பிரசிடென்ட், அவர் என்ன பண்ணியிருக்காரு, இப்போ தற்காலிகமாக அவங்களுக்கு இடம் ஒதுக்கணும் இல்லையா. ஸோ வீடு எல்லாம் போயிருச்சு. அந்த இடத்த ஒழுக்கிறதுக்கான வேலைகளில் தீவிரமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஃபுட்டு, ஷெல்ட்ரு, அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இப்போ தற்காலிகமாக என்ன பண்ண முடியுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஒரு இடம்னு சொன்னோம் இல்லையா, பர்டிகுலர் அந்த இடம் மலேசியாலேயே பியூரஸ்ட் பீப்புள்ஸ் இருக்கிற ஏரியாவான் அந்த ஏரியா. அதில் எல்லாமே இந்த கூலிக்கு இந்த மாதிரி போய் கஷ்டப்படுற நபர்கள் தான் அனைத்து பேருமே அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. இப்போ அவங்களுக்கு அடுத்து இப்போது கவர்மெண்ட் அரிசி இதெல்லாம் கொடுக்கும்னு வச்சுங்களேன். அடுத்து திரும்ப அவங்க வேலைக்கு போகணும், இதெல்லாம் பண்ணணும்னா எதுவுமே இல்லை பாருங்க. அவங்க கிட்ட என்ன இருக்குது சொல்லுங்கள். அவங்க வாழ்வாதாரமே இப்போ அடுத்து கேள்விக்குறி அப்படின்ற நிலைமையில தான் வந்து நின்று இருக்குது. ஸோ இந்த வருஷம் என்னன்னு தெரியலங்க, ஏகப்பட்ட அழிவுகள். நம்ம ஒரு பக்கம் இன்னொரு சேனலில் போட்டிருப்பேன், லக்னோவில் இந்த மாதிரி தான் ஒரு தீ விபத்தாகி கிட்டத்தட்ட 1000 பேருக்கு இந்த நிலைமை ஆயிருக்குது அப்படின்றது 2 days பேக் இங்கே இந்தியாவில் நடந்துச்சு. இப்போ என்னடானா மலேசியாவில். ஸோ ஒரு பக்கம் போர் நடக்குது, இது நடக்குதுன்ற மாதிரி சுற்றி இந்த மாதிரி சம்பவங்களாமே நடந்துட்டு இருக்கிறது. அதை தாண்டி இன்னொரு ஷாக்கிங்கான ஸ்டாட்னு சொல்கிறேன் கேளுங்க. மலேசியாவில் மட்டும் கடந்த இந்த 3 மாதம், இந்த ஒரு 3 மாதத்தில் மட்டுமே
938 தீ விபத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கான். எப்படி? வெறும் 3 மாசத்துல மட்டும் கணக்கு பாருங்க. 12938 தீ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு ஸ்டாட்ஸ் அந்த தீயணைப்பு துறை இருக்குல்ல, அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து மலேசியாவில் வெயில் வந்து செமையா காயுது. இங்க சென்னையிலேயே அடி வெயில் பொல பொலன்னு பொழக்குது, வெளியே போக முடியல மதியமா. அங்க வந்து 38 இருந்து 45 டிகிரி செல்சியஸ் வரை வருதான். ஸோ அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தீ பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த வகையில தீ பிடிச்சிருக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு அங்க வந்து சில ரூல்ஸும் போட்டிருக்காங்க. இந்த டைம்ல வெளியே வராதிங்க, இந்த டைம்ல வீட்டுக்குள்ள இருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. இதை தாண்டி வெளியே போறவங்க எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் பார்த்து போங்க. வெயில் ஹெவியா அடிக்குது சென்னையில, அதுக்கேற்ற மாதிரியும் இருந்துக்குங்க மக்களே. ஸோ இதுதான் தற்போதைய நிலவரம். இதை பத்தி நிறைய பேர் பேசினாங்களான்னு தெரியல. ஸோ அந்த 1200 வீடுகளுக்கு 907 பேர் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு அடுத்தடுத்து என்ன பண்ண போறாங்கன்றது பொறுத்து தான் பார்க்கணும். குறிப்பா அது வந்து 10 ஏக்கரா அந்த ஏரியா, 10 ஏக்கர் ஏரியாவுக்கு அந்த தீயெல்லாம் பரவி மொத்தமா இதுவாயிருக்கு. அந்த விஷுவல்ஸ் வந்து உங்களுக்கு அந்த தம்ப்நெயிலே உங்களுக்கு தெரியும். அதை பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பை கைஸ்.